சார் நான் ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே 6வது படிக்கிறப்பயே என்னோடய நடிப்பு திறமையை அப்பயே வெளிக்காமிச்சாச்சு சார். என்னோடய ஸ்டாஃப்ஸு ஸ்கூலில் படிக்கிறவங்க நடிப்பு திறமையை பார்த்து அவங்களே வியந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடித்தோம். அப்புறம் தனியாக நானே ஸ்கிரிப்ட் எழுதி நானே நாடக போட்டிகளை நடிக்க ஆரம்பித்தேன். அதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நாடக போட்டி அப்படின்னு போட்டால் நம்ம ஃபஸ்ட்டு தான். மற்ற போட்டிகளில் கூட ஏற்ற கட்டுரை போட்டி போனால் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன், செகண்டு வாங்கியிருப்பேன். பாட்டு போட்டியில் கூட 2வது ப்ரைஸ் இப்படி வாங்கியிருப்போம். எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்றது நாடக போட்டி மட்டும்தான். இருக்குமா ஸ்கூலில் படிக்கிறப்போ பண்ணையார் கொடுமை அப்படின்னு. ஏன்னா மதுரை சென்ட் மேரிஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீர்திருத்த சம்மந்தப்பட்ட தலைப்புக்கு இவ்வளோ மார்க்கு, அந்த நாடகத்துக்கு கருத்துக்குன்னு மார்க் இருக்குது. அதனால் சமுதாய சீர்திருத்தங்களை பற்றி தான் எடுப்போம். அப்போ வந்து பண்ணையார் அவர் வசதியானவர் இருக்கிற மாதிரியும் நலிவடைந்து எங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் அதை காமெடி நயத்தில் அதை அப்படியே கலந்து போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்ப்பா. ஏன்னா சென்ட் மேரிஸ் அப்படின்றது மதுரையில் சென்னை லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் மதுரை சென்ட் மேரிஸ், திருச்சி சென்ட் ஜோசப், இது 3 சேசு சபை நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனம். ஓகேங்களா, எங்களை பொறுத்த வரைக்கும் கூத்துப்பட்டறையே தேவை கிடையாது. கூத்துப்பட்டறையை அடிக்கிறது தான் மதுரை சென்ட் மேரிஸ். கூத்துப்பட்டறையெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் 100 மடங்கு அடிக்கும். ஏன்னா இதை விட பல திறமையான நபர்களாக இருக்காங்க. என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க. பட் கடவுள் என்ன வந்து அடையாளப்படுத்தி கொடுத்துருக்காரு வெளி உலகத்துக்கு. அதுக்கு ஒரு யோகம் வேணும். கடவுள் நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, மதுரை சென்ட் மேரிஸ் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய முகபாவனைகள், நவரசங்கள், நடிப்பு, சொந்தமாக கதை எழுதுறது, நம்ம ஓன் வாய்ஸில் பேசுகிறது, கண்டினியூஸாக நடிக்கிறது, அங்கே நான் கற்றுக்கிட்டனால இப்போ ஷூட்டிங் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. சிங்கிள் டேக்கில் தான் போயிட்டு அப்போ 5 படம் நடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார், சிங்கிள் டேக் தான் போய்கிட்டு இருக்கு சார். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக நடித்த பெரிய டேரக்டர் கூட அப்படியே மேலே இறங்க அப்படி கீழே இறங்க பார்த்தாரு. ஏன்னா எல்லோரும் போயிட்டு 1.5 மணி நேரம் ஆகுனாங்க ஒரு சீனுக்கு. நான் போயிட்டு டக்குன்னு, அதாவது ஒரே டேக் தான், அப்படியே அவர் ஒன்றும் இல்லை டேரக்டர் அப்படியே மேலே இறங்கி, அந்த டேரக்டர் பேர் சொல்ல முடியாது, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. கூடிய விரைவில் அந்தந்த படம் வர்றப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு ஹீரோ கூட நான் பண்ணேன். அவருக்கு எனக்கு காம்பினேஷன் சீனு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னை வெரி குட் அப்படின்னாரு. அந்த லீடிங் டேரக்டருமே பாடாட்டினார். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கத்துனார். என்றைக்கு அவர் வாய் முகூர்த்தம் வச்சாரோ அன்னையிலேருந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு நல்லா நடிக்கிறோம் அப்படின்ற பெரிய பெரிய படங்களில் இவர் வந்தாலே பிரச்சனை இல்லாமல் நடித்து கொடுத்துட்றாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் சம்பாரிச்சிருக்கோம் சார். டைரக்டர், ப்ரொடியூசர் சார், நிறைய பேர் இப்போ உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து அந்த டைமுக்கு நடிச்சு கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆனாலும் நடிச்சு கொடுத்து ப்ராப்பராக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அந்த வகையில் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஷீட் கொடுத்தா அந்த நேரத்தை வந்து ரொம்ப கவனமாகவும் வேறு எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம அடிமையாகாமல் அந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி அந்த டைமில் முடிச்சு கொடுக்குறோம். அதுலேயும் வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இவங்களுக்குலாம் ரொம்ப தாழ்வாக அந்த வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருப்போம் சார். வளர்ச்சி பிடிக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் திட்டுறாங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் சார் வளர்ச்சி. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 500 கமெண்ட் 400 கமெண்ட்லாம் டார்கெட் போடுவாங்க. வளர்ச்சி ஆமாம் கரெக்டு. இல்லைம்மா, லைக்கு நிறைய விழுகும். 1 லட்சம் லைக் இருக்கும், ஒரு 2000 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பான். 1 லட்சம் லைக் தான் அந்த இடத்துல அடிக்குமே தவிர லைக் பண்ணுறவங்கலாம் ஆமாம் பில்லியன் பேட் கமெண்ட். அது வளர்ச்சி. ஹேட்டர்ஸ் வந்து நம்ம தடுக்கவே முடியாமா. ஹேட்டர்ஸ் வந்து 20% இருந்தாலும் நம்ம வந்து 80% ஃபேன்ஸு. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பிக் பாஸ். மொதல் வாரத்தில் 1,80,000 ஓட்டு அதிக ஓட்டு வாங்கின ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். பிக் பாஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் இருந்த 6 வாரங்களே நான் தான் நம்பர் 1 இருந்தேன். ஓட்டுக்களில் நம்பர் 1 இருந்தோம். ஓட்டால் நம்மளை வீழ்த்தவே முடியாது. ஓகேங்களா, நாமினேஷன் யார் குத்தினாலும் குத்து, நான் நாமினேஷன் போகிறேன். என்னோடய கோ கண்டஸ்டண்ட்டுக்கு நாமினேஷன் பாஸை விட்டு கொடுத்துட்டு நான் போய் நின்னேன். பிக் பாஸில் நம்ம தான் கண்டஸ்ட் கிங்காக இருந்தோம், கண்டென்ட் கிங்காக இருந்தோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. ஹேட்டர்ஸ்ன்றது 20%. பிக் பாஸில் போனவுடனே எல்லாருக்கும் முகம் தெரிஞ்சது யார்? போன வருஷம் நீங்கள் எல்லோரும் மீடியா பீப்புள், போன வருஷம் பிக் பாஸ் இருந்ததே யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியல. சோசியல் மீடியாவில் வந்து இவ்வளோ வைரல் ஆகலை. பட் இந்த வருஷம் பிக் பாஸ் சோசியல் மீடியாவை எங்கே பார்த்தாலும் என்னோடய ரீல்ஸ் தான். ஸ்விம்மிங் பூலில் இருந்ததாக இருக்கட்டும், நான் யார் கூட மிங்கிள் ஆனாலும் அவங்களுக்கு சேர்ந்து ஹிட்டானாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா, ஸோ ஹேட்டர்ஸ்ன்றது 20%, 80% ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. ஹேட்டர்ஸ் இல்லாமல் ஒருத்தன் வளர்ந்து வர்றான்னா அது ஒரிஜினல் வளர்ச்சியே கிடையாதுமா. ஒருத்தன் பார்த்து ஒருத்தனை ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறானோ, மரம் காய்ச்சி குலுங்குறப்ப தான் கல்லடியே படும். சும்மா இருக்க மரத்தை போய் யாரும் கல்லடி எறிய மாட்டாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் மட்டும்தான் அவனோட வளர்ச்சியோட அறிகுறி. நீங்கள் தான் வின் பண்ணுறதா நிறைய பேர் வின் பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸ்கோர் பண்ணுறீங்கல்ல, அதை பற்றி அரசியல் இருக்கா? அவங்க திவ்யா அரசியல் இருக்கா பிக் பாஸில்? சார் ஆக்சுவலாக அது இல்லை, திவ்யா ஜெயிச்சது சந்தோஷம் தான். நம்ம ஒரு பக்கத்து ஒரு அரசியல் இருக்கா? அப்படி எதுவும் தெரியல சார். பட் என்னன்னா, நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க.
மக்கள்கிட்ட ஓட்டு நம்மளுக்கு தான் அதிகமாக விழுந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்கள்கிட்ட நம்ம போய் இடம் பிடிச்சிட்டோம். அது ஒரு நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி. நம்மளோட பெரிய வெற்றியை மக்கள்கிட்ட இடம் பிடிச்சது, அது ஓகே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். நம்ம அதை எய்ம் பண்ணி போகல. நான் எய்ம் பண்ணி போனது எனக்கு ஆக்சுவலாக தெரியல. நான் உள்ளுக்குள்ளே போனது இவர் தான் டைட்டில் வின்னர். ஈவன் கூல் சுரேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லா பிக் பாஸ் ரிவ்யூவருமே ஓட்டை பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. ஏன்னா முதல் வாரத்திலே 1 லட்சம் ஓட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு ஓட்டு வந்து எடுப்பில் இவ்வளோ ஓட்டுகள் யாருக்குமே உழுகாது. அதிக ஓட்டுகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் மிரண்டு போய் ஆடி போய் தான் இருந்தாங்க. என்ன இப்போ நாங்கள்லாம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம் சார். இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் ஒட்டுமொத்தமாக நான் 60 நாள் இருந்திருப்பேன். ஆரம்பத்தில் 6 வாரம் இருந்தோம் இல்லையா, அந்த 45 நாள் நாங்கள் பட்டது சார் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. மொதல் வாரம் டாய்லெட்டுக்கே டிஷ்யூ பேப்பர் தான் சார் யூஸ் பண்ணோம். ரொம்ப கஷ்டமான டாஸ்கில் நாங்கள் பண்ணோம். வைல்ட் கார்டில் வந்தவங்க 1 மாதம் கழிச்சு தான் வர்றாங்க. இப்போ டைட்டில் வின்னரே எடுத்துக்கிட்டாலும் திவ்யா மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்கன்னா ஒரு 75 டேஸ் 76 டேஸ் இருந்திருப்பாங்க. நான் அவங்கள யாரையும் தப்பாக சொல்லவில்லை. இப்போ சாண்ட்ராக்கா ஒரு 60 நாள் இருந்திருப்பாங்கன்னு வைங்க, 62 டேஸ். மற்ற அந்த வைல்ட் கார்டில் வந்தவங்க லேட்டாக தான் வந்தாங்க. ஆரம்பத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க நாங்கள் தான். ஓகேங்களா, வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி சார் டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. 4வது வாரம் சாப்பாடே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க. அதுலலாம் நாங்கள் 24 மணி நேரம் முழிச்சு இருந்தோம். நான் கூட தூங்கி விழுவேன். எல்லோரும் கிண்டல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரோலாக இருக்கும் பார்த்துக்கிங்களா. ஸோ கஷ்டமான டாஸ்க்கை மொதல் 6 வாரம் தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வர்றப்பெல்லாம் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டது ஆரம்பத்தில் வந்த கண்டஸ்டண்ட்டு. ஓகேங்களா, ஸோ நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்களில் யாராவது ஒரு ஆள் வின் பண்ணி இருந்திருக்கலாம். எனிவே திவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வின் பண்ணதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே மாதிரி வெளியே வந்து அடுத்த இன்டர்வியூவில் திவ்யாவை லவ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க சார். அதாவது நான் எங்கே போனாலும் சரி, மதுரையில் 2 வீலரில் போனால் ஒரு பையன் 10th தான் படிப்பான், பைக்லேயே துரத்திட்டு வந்து என்ன பண்ணுறாங்க திவ்யாக்கா, பாண்டிச்சேரியில் முதற்கொண்டு கேட்குறாங்க. பாண்டிச்சேரி போனால் திவ்யா, எங்கே போனாலும் திவ்யா டாபிக் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு ஏதாவது போடுவோம் சார். விட்டா திவ்யாவுக்கு ப்ரொமோஷனே திவாகர் ஆக்கிடுவீங்கள. நிறைய பொண்ணு அதில் வந்து ஹீரோயின் மெட்டீரியல் யாரை பார்க்குறீங்க? நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல சார். அப்படின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தன்மை இருக்குது. தங்கச்சி பார்வதி அவங்க என்ன பண்ணுறாங்க சார், அது கடவுள் கொடுக்கணும் சார், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ஆக்டிங் ஸ்கில்லாக யாரையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. இப்போ கானா வினோத்தை வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர், நான் அந்த சான்ஸுக்கே போக மாட்டேன் சார். அது டைரக்டரோட விஷ், ப்ரொடியூசரோட விஷ். எனக்கு என்ன சார் உங்களுக்கு அந்த ஆஃபரை கொடுத்தா உங்களுக்கு சாய்ஸ் பிக் பாஸ்ல வந்து ஒரு பொண்ணை சூஸ் பண்ணலாம். அது கதைக்கு ஏற்றாப்புல, அந்த ஆக்டிங் ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்ம செலெக்ஷன் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க திவ்யா வந்து உங்களுக்கு கேர் பண்ணாங்க அப்படின்னு. பட் அது போல் நீங்கள் அவங்களுக்கு கேர் பண்ணீங்களா? கேர்னா என்ன சார், எல்லாம் ஒன்றா பிக் பாஸ் ஹவுஸில் எல்லோரும் ஒன்றா இருந்தோம். பாருக்கெலாம் நிறையா சப்போர்ட் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. பாரு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாண்டு சார். மொதல் 6 வாரம் வந்து 2 பேரும் ஒரு ஆளை விட்டு கொடுக்காம, அது எப்படி சரியான ஸ்ட்ராங்கான பாண்டு பாரு கூட இருந்தது. திவ்யா கூடயுமே வந்து ஒரு 2 வாரத்தில் அவங்களுமே நான் பிக் பாஸில் இருந்து 2 வாரம் எங்கள் கூட தான் இருந்தாங்க. நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க. கடைசி 2 வீக்ஸுமே ரொம்ப அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அது ஒரு வகையான பாண்டு. இதில் எப்படி சொல்கிறது, பிரித்து சொல்கிறது ஓவர்மா. அதாவது பட்டி தொட்டி குழந்தைங்களெல்லாம் அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். நல்ல வரவேற்பு. நீங்கள் மதுரைக்காரங்க அதுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் ஹவுஸில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அதிகமாக ட்ரெண்டானது நடிப்பு அரக்கன், அதுதான். ஓகேங்களா, அதிகமாக ட்ரெண்டானது ஸ்விம்மிங் ஃபூல் தான். நம்ம போட்ட ஓன் ஸ்டெப்பு நிறைய பேர் பிக் பாஸ் ஹவுஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளை வச்சு தான் அவங்க ட்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் யாரை வச்சுமே ட்ரெண்ட் ஆகலை. ஏன் ஓன் ஸ்டைல் தான் அங்கே ட்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் என்ன ஸ்டெப்பு போடுறோன்னா அதுதான் அது ட்ரெண்டு. டான்ஸு நீங்கள் பார்க்காதது இல்லை. யார் எந்த டான்ஸர் பிக் பாஸில் ஆடி அது ட்ரெண்ட் ஆச்சு? கிடையாது. ஒன்று நான் ஆடினது ட்ரெண்ட் ஆச்சு, இன்னொன்று அரோரா ஆடினது 6-7 வாரத்துக்கு அப்புறம் தான். பட் நான் பண்ணதான் ஆரம்பத்தில் ஃபுல்லாக ட்ரெண்டு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோமோ சாப்பிட்டா நின்னா நடந்தா உட்காந்தா எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் மதுரைக்காரங்க பார்வதினால ரொம்ப சொல்லுவீங்க, மதுரை பாண்டுனால நீங்கள் அவங்க ரொம்ப மதுரைக்காரங்கன்றது ஒரு பாசம் தாமா. பட்டு பாரு வந்து மதுரைன்னே எனக்கு தெரியாது, உள்ளே போய் தான் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை அது வந்து அவங்க குலதெய்வம் இருக்குது. பாரு கள்ளிக்குடி, நாங்கள் உள்ளே பேசிக்கிட்டு அது பயங்கர வைரல் ஆயிருந்துச்சு. அவங்களோட குலதெய்வம் தான் வந்து கள்ளிக்குடியில் இருக்குது. பட் மதுரை வந்து ப்ராப்பர், பாரு வந்து மதுரை ப்ராப்பர் மதுரை. பாரு வந்து விஜய் சார் பார்த்தீங்கன்னா அரசு அப்புறம் ரொம்ப விஷயம் கொடுத்துட்டே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அதாவது விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பேச நான் விரும்பலை. ஏன்னா அரசியலை பற்றி எனக்கு தெரியாது, அதனால தான் விரும்பலைன்னு சொல்கிறேன். ஆனால் விஜய் சாரோட பொது வாழ்க்கையை பற்றி ரொம்ப தவறுதலாக வந்து நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகேவா? விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட குடும்ப வாழ்க்கை, அவரோட விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க. இப்போ பிக் பாஸ் ஜூலிலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம், நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமல் அவரோட குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி சுஜித்ரா மேடம்க்கு தெரியுமா? சிங்கர் சுஜித்ரா மேடம் பேசுனதில் எனக்கு டோட்டலாக அதிருப்தி. யாருக்குமே சத்தியமாக தெரியாது கணவன் மனைவிக்குள்ளே என்ன நடந்துச்சு, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவங்களோட வாழ்க்கை முறையே நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்குது ட்ரெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நிறைய யூடியூப் சேனல்கள் பணம் கொடுத்து சில பேரை வர வச்சு இது ட்ரெண்டாக அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு, இவங்களை பற்றி தப்பாக பேசுங்க அப்படின்னு பேச வச்சு அதன் மூலிமா ட்ரெண்டாகி காசு சம்பாதிக்கிறாங்க, பேர் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தெரியாமல் இவர் அப்படி இப்படி நீங்களே கூட லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ எடுத்து போட்டீங்க. வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா 35 வயசை வந்து 10 வருஷத்துக்கு கூட போட்டாங்க. அதுக்கு நம்ம ஐடி ப்ரூஃபோடு எல்லாருக்கும் பார்த்து தெரிய வச்சுட்டோம். இல்லாதது பொல்லாதது. ஆமாம், 3 கல்யாணம் 4 கல்யாணம் என்னென்னமோ போட்டு விட்டானுங்க. எங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குன்னு போட்டாங்க. என்ன ரீசன்னா அதே மாதிரி தான். ஆக்சுவலாக விஜய் சாராவது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, பெரிய லெவலில் இருக்கார், அவரை பற்றி ட்ரோல் வருது. நான் இப்போ தானங்க சினிமா வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கேன். என்னை விஜய் சாருக்கு ஈக்குவலாக ட்ரோல் பண்ணி அவருக்கு வர்ற கிசுவும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வர்ற கிசுவும் ஒன்றா இருக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. விஜய் சார் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, புகழின் உச்சியில் இருக்கார். அவர்கிட்ட இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கில் இருக்கார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒன்று மக்கள் செல்வாக்கு மட்டும்தான். நம்ம விஜய் சார் அளவு படைப்பலமோ கிடையாது. ஆனால் அவருக்கு விஜய் சாருக்கு என்ன ட்ரோல் வருதோ அதே மாதிரி தான் என்னையும் பேசுகிறாங்க. லேட்டஸ்ட்டாக கூட ஒரு போஸ்ட்டை பார்த்து விஜய் சார் போட்டால் ஏன் போட்டால் 2 பேர் போட்டேன் ஒன்றா போட்டு என்னென்னமோ தப்பாக கட்டுக்கதையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் விஜய் சாரை பண்ணுறாங்க. விஜய் சாரை பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். வீட்டுக்கு நாட்டை ஆண்டாலுமே அவங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை தான் இருக்கும். ஊருக்கே கலெக்டராக இருப்பாங்க, வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி சமைச்சு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அதில் ஆசை. அந்த கலெக்டருக்கு, ஒரு பெண் கலெக்டருக்கு 1000 பேர் வேலை பார்க்குறது கீழே இருப்பாங்க. ஆனால் அந்த பெண் கலெக்டர் வீட்டுக்கு போனால் கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் அவங்க வேலை செஞ்சு சோறு ஊட்டுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? கிசு வீட்டுக்கு வாசப்படி தான். அதில் முதலமைச்சர், பிரதம அமைச்சர் எல்லாரும் மனிதர்கள் தானே சார். உண்மையில்ல சார், அஜித் ரசிகர். ஓகே, உண்மை தான், நீங்கள் கேட்குறது உண்மை தான் சார். நான் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் சாரை பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து தீவிர அஜித் ஃபேனாக இருந்தோம். அஜித் சாரோட ஃபேனு. விஜய் சார் நல்ல மனுஷன் தான் சார். விஜய் சார் ஃபேனுன்றது, அஜித் சார் ஃபேனுன்றதுக்காக விஜய் சார் வந்து வெறுக்க முடியாது. அவர் நல்ல மனிதர், ஒரு நல்ல மனிதர். அவருக்குன்னு ஒரு ஹை குவாலிட்டி இருக்குது, ஒரு பெரிய லெவலில் வளர்ந்து வர்றாரு. ஈவன் விஜய் சார் அஜித் சாருமே நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸாக போயிடுவாங்க. ஓகேங்களா? விஜய் சார் ஃபேனு அஜித் சார் ஃபேனுன்னு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறது அது வந்து பெரிய ஒரு வகையான முட்டாள்தனம். அது வந்து ஒரு அறியாமை. பட் இப்போ அது கிடையாது. 2K கிட்ஸும் அவேர்னஸ் ஆகிட்டாங்க. விஜய் சார் ஃபேன் அஜித் சார் ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதைத்தான் நம்மளோட தமிழகமே எதிர்பார்க்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக போயிடுவாங்க. விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும். நேத்தான் ஒருத்தவங்க போட்டாங்க, விஜய் சாரோட மகன் வந்து பெரிய டேரக்டர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பொலிட்டிஷியன் பேர் அவங்க மகன் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார். அவங்க வேலையை பார்த்து பெரிய லெவல் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இவங்களெல்லாம் பேசி அடிச்சுக்கிட்டு நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறீங்கன்றாங்க. உண்மை அதுதான் சார். அரசியலை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் அதுக்குள்ளே போக வேணாம் விரும்பலை சார். சரியான வரவேற்பு சார். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதுக்குன்னு ஒரு கொடுப்பனம் வேணும், இறைவன் வேணும். இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே, தமிழ் வரலாற்றிலேயே பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு கிடைக்காத பேரும் புகழ் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு அது போதும். இந்த டைட்டில் வின்னரே வேணாம் சார். நான் என்ன எய்ம் பண்ணி போனனோ பேரும் புகழும் கிடைக்கணும், படத்தில் நடிக்கணும். ஓகேங்களா? என்ன சார் வடம் படத்தில் வந்தோடனே டேரக்டர் என்ன சொன்னார், வெளுத்து வாங்கினீங்க எல்லா பேரையும், பயங்கர போல்டாக இருந்தீங்க, நான் தாண்டா ஹீரோ, நீங்கள் நின்னீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நான் என்ன எதிர்பார்த்தனோ மக்கள்கிட்ட அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு அது போதும் சார். திருப்பி சொல்ல வரேன் சார், நிறைய ரிவ்யூவரே கொடுத்தாங்க.
இத்தனை சீசன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் எதிர்த்துனாலும் ஒரே ஆளாக ஸ்ட்ராங்காக எல்லாரையும் எதிர்த்து கெத்தாக நின்றுவேன். நான் வெளியில் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தது காரணம் சார், எல்லாத்துக்கும் சொல்லாத ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்ல வரேன். மேபி இது ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அந்த நேரம் பார்த்துட்டு வெளியில் சில போராட்டங்கள் நடந்துச்சு பிக் பாஸை எதிர்த்து, ஓகேங்களா? அதற்கு ஒரு ஆள் பலி கொடுக்கணும், அப்படி பலியிட்ட ஆடு தான் திவாகர் அப்படின்றாங்க. எனிவே என்னை சேனல் நல்லா வச்சுக்கிட்டாங்க சார். ஜியோ ஹாட் ஸ்டார், விஜய் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுக்கிட்டாங்க. எனக்கு 60 நாள் திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதே விஜய் டெலிவிஷன் லாஸ்ட்டு 15 நாள் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க மாஸ். ஆமாம் சார், இல்லை சார், அதை விட மக்களோட சார் திருப்பி சொல்ல வரேன், எல்லாத்த விட குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணியிருக்கோம். வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பிக் பாஸ்லேயே அதிக ஃபேம் அடைஞ்சவர். இதை யார் என்ன சொன்னாலும் இதை நம்ம உண்மையை சொன்னோம்னா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க சார். ஸோ உள்ளுக்குள்ளே போனதில் டைட்டன் வின்னர்லாம் செகண்டரி. அதிகமாக மக்களோட ஹார்ட்டை, அதிகமாக மக்களை கேட்ச் பண்ணியிருக்கோம், குழந்தைங்களை கேட்ச் பண்ணியிருக்கோம். நாளைக்கு படத்தில் போய் சார் பெரிய சூப்பர் ஸ்டார் சார், இப்போ தளபதி சார், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் இருக்கார். சொல்ல மறந்துட்டேன், எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்தாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்ற குடிக்கிற கால் ரொம்ப நாள் இல்லை சார். ஸோ துப்பாக்கி கைமாற போகுது சார். அந்த ஒரு வாய்ப்பு பிக் பாஸ் உரிமையாக வந்திருக்குல்ல. இதே சிவகார்த்திகேயன் அண்ணாவும் எஸ்கே அண்ணாவும் விஜய் டிவியில் போய் தான் ஃபேம் ஆனார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதே விஜய் டிவியில் நீங்கள் விஜய் டிவிலே பார்த்துருப்பீங்க, தர்பூசணி நட்சத்திரமே, விஜய் டிவி கண்டுபிடிச்ச விசித்திரமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆமாம் சார், வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஆக்சுவலாக எனக்கு எல்லாருக்கும் பேர் சார். பிக் பாஸில் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற பட்டம் ஒரே ஆள் எனக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு, ஓகேங்களா? நீங்கள் சொன்ன போல் அது உண்மை தான். அது போக சார் பிக் பாஸில் சார் வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி, இதை கொஞ்சம் தனியாக நீங்கள் நோட் பண்ணி போடுங்க. அதில் கூட பாரு என்னை கிளிக் பண்ணியிருக்கோம், நான் கீழே விழுந்துருப்பேன் பாருங்கள். எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு டைரக்டர் இருந்தால் அவருக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு. வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமினே எனக்கு தனியாக எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லிக் கொடுக்குற ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தர்பீஸ் ராம்பாஜின்றது நம்மளை மட்டும் குறிக்கிறது. நான் எவிக்ட் ஆகி வெளியில் வந்ததுக்கு அப்புறமே ஜமீன்தார் டாஸ்க்குன்னு ஏன் ஃபோட்டோ போட்டு பண்ணாங்க சார். நம்ம தான் சார் கிங்கு, நம்ம வாழ்ந்துட்டோம் சார். வெளியில் வந்தாலும் நம்ம தான் சார் கண்டென்ட்டு. வெளியில் சார் இப்போ இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எவிக்ட் ஆன உடனே ஒரு சில பேர் தான் ஃபீல் பண்ணாங்க. 80% பீப்புளுக்கு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஈவன் சபரி விக்கல்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் அவங்க நினச்ச அறியாமை ஓட்டுனால போயிருக்க மாட்டார்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எவிக்ட் ஆகின்னு யாருமே எதிர்பார்க்கல, ஓகேங்களா? திடீர்னு விஜய் சேதுபதி சார் ட்விஸ்ட் வச்சார், என்னையும் கனியக்காவும் உட்கார வச்சு. அன்றைக்கி எல்லாரும் சோசியல் மீடியாவில் உங்களுக்கே தெரியும், கனியக்கா தான் எவிக்டர்னு போட்டாங்க, ஓகேங்களா? ஸோ திடீர்னு நடந்த ட்விஸ்ட்டு. அதே மாதிரி எவிக்ட் ஆனப்போ ப்ரொமோவில் யார் பேரையுமே பிக் பாஸ் சரித்திரத்தில் போட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக திவாகர் போட்டாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் போட்டாங்க. என்ன காரணம்னா டிஆர்பிக்கு தானே சார், அது நல்லா அவங்களுக்கு டிஆர்பி தானே, ஓகேங்களா? நான் அதை தப்பாகவும் எடுத்துக்கல. நான் வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னைய காமிச்சு டிஆர்பி ஏற்றினாலும் எனக்கு அதில் சந்தோஷம் தான், ஓகேங்களா? ஸோ பிக் பாஸில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை இடத்தையும் பிடிச்சிட்டோம். டைட்டில் வின்னரே நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு இது போதும் சார். பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 சார். இப்போ நிறைய படங்கள் வருது, இது எல்லாமே ஷூட்டிங் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சார் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹீரோ மாதிரி சார். ஹீரோவாக ஒரு படம் கேட்டிருக்கேன், ஒரு படம் ஹீரோவாக கேட்டிருக்கேன். அடுத்த படங்கள்லாம் செகண்ட் ஹீரோ மாதிரி வருது. அவ்வளோதான் சார். இன்னும் ஒரு 2 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியே கேட்ச் பண்ணிடலாம் சார். நீங்கள் வேணுமா பாருங்கள், இது நடக்குதா இல்லையான்னு. நம்ம ஆரம்பத்தில் கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணாங்க, அப்படியே டவுன் ஆகிட்டே போகிறாங்க. நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகிறோம். பிக் பாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னு. அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்தோம் சார். ஒரு தடவை பிக் பாஸ் போயிட்டு வர்றது 40 படம் நடிக்கிறதுக்கு சமம். அந்த பிக் பாஸில் போய் மக்களை கேட்ச் பண்ணது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 40-50 படம் நடிச்சதுக்கு ஈக்குவலாக ஃபேம் வந்துருச்சு. இனி படத்தில் போய் ஒரு 5 படம் பண்ணாலே கிட்டத்தட்ட பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் போயிடும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது. விஜய் அரசியல் போயிட்டாரு சார். விஜய் அரசியல் 2 வருஷம் இருங்க சார். விஜய் சார் அரசியல் போயிட்டாரு, அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு, சூர்யா சார் பாம்பேக்கு போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடியோட என்ட்ரி இந்த சினிமா தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் எங்கே பார்த்தாலும் இருப்போம். இன்னொரு விஷயம், இப்போ சினிமா நடிக்கிறவங்க பெரும்பாலும் அதிகமாக படிச்சுக்க மாட்டாங்க இல்லையா? விஜய் பார்த்தீங்கன்னா காலேஜில் போகிறது. நீங்கள் வந்து டாக்டர், எப்படி இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க சார்? ஸ்கூலில் நாடகம் நல்லா நடிப்பேன், நடிப்பு திறமைன்றது அப்பயே வந்துருந்துச்சு சார். கடவுள் நம்மளுக்கு பல வகையான திறமைகளை கொடுத்துருக்காரு. நம்ம டாக்டர், அதாவது படித்து முடித்து ஒயிட் கோட் போட்டு நம்ம நோயாளியை சரி பண்ணணும், கிளினிக்கு நம்ம அந்த சுகத்தை கிட்டத்தட்ட நான் 2010 என்னோடய படிப்பை முடித்தேன். இப்போ 2025, ஓகேங்களா? 15 வருஷம் பிசியோதெரபி கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோவே பேர் பக்கவாதம் வந்தவங்க, வாதம் வந்தவங்க, படுத்த படிக்கையாக இருக்கவங்க, யூரின் மோஷன் போகாமல் பெட்டில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எந்திரிச்சு நடக்க வச்சுருக்கோம். நிறைய பேரை பண்ணியிருக்கோம். அது நோபல் ப்ரொஃபஷன்
பெரிய சூப்பர் நோபல் ப்ரொஃபஷன். ஏன் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸு ஒரு டாக்டர்ஸு சினிமா ஃபீல்ட்லேயும் வந்து சார் சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான ஆட்களுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னால் ஃபிசியோதெரபி டாக்டர்ன்றதையும் கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் திவாகர் பிபிடி. நான் படித்த படிப்பையும் டாக்டர் ப்ரொஃபஷனையும் இந்த சினிமா துறை வந்து இன்னும் தூக்கி கொடுக்குது சார். ஸோ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸும் இந்த மாதிரி வந்து சைன் பண்ணலான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. விஜயோட 2 வருஷம் அரசியல் பயணம் பார்க்குறீங்க. அரசியல் பற்றி ரொம்ப தெரியாது சார். அவர் பயணம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ப்ராமிஸாக எனக்கு தெரியாது. பசங்க பார்க்குறாங்க, நீங்கள் அவர் பயணத்தை எப்படி நான் ஆக்சுவலாக சோசியல் மீடியாவே அதிகமாக வரமாட்டேன் சார். நான் வந்து ஒரு 1 இயராக தான் ஆக்டிவாக இருக்கேன். அவர் அரசியல் வாழ்க்கையை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது சார். மேபி நீங்கள் அரசியல் வாய்ப்பு இல்லை சார், அது மாதிரி எதுவும் இல்லை சார். இல்லை டாக்டர் வந்து கலைத்துறைக்கு வந்துட்டீங்க. அரசியலை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை சார். நம்மளுக்கு படம் நடிக்கணுன்ற ஒரு ஆசை தான் இருக்கே தவிர. இல்லை எதுக்குன்னா இப்போ விஜய் வந்து சினிமா துறை சார் அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கெலாம் எனக்கு நேரம் ஒதுக்க தேவையே இல்லை. சினிமாவில் நடித்தோமா, ஹீரோ ஆனோமா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் படம் நடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி ஃபிசியோதெரப்பி கீழே ஒரு 10 டாக்டரை போட்டு ஓகேங்களா ஒரு கெத்தாக நின்று அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுவோமே. இதுக்கு 5 ரூபா டாக்டர் மாதிரி உங்கள் பிளான் எது இருக்கா? ஃப்ரீயாக மருத்துவம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் பிளான் மெசல்படுத்துற மாதிரி? படம் வேறு, ஒரிஜினல் வாழ்க்கை வேறுமா? நம்ம ஒரு பில்டிங் வாங்கி அதில் கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள்ஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஒவ்வொருத்தவங்களோட பொருளாதார நிலையை பொறுத்து நம்ம ஃபீஸ் கம்மியாக வாங்கிக்கலாம். அது எல்லாருக்கும் அப்படி பண்ணோம்னா அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்குமா, அதை பற்றி சொல்ல முடியும். எல்லாருக்கும் அப்படி பண்ணோம்னா, ஏன்னா நான் டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னா நான் லோன் வாங்கி கட்டுவேன், நான் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், நான் சாப்பிடணும், இப்படி பல வகையில் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு கண்டிப்பாக கன்செஷன் அல்லது ஃப்ரீயாகவும் சிகிச்சை அளிக்கப்படும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த இதை பண்ண முடியாது இல்லையா? சார் ஆக்சுவலாக திர்ஷா மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு டாக் லவர். ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமு. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் டைரக்டருக்கு கால் ஷீட்டுக்கு மீறி டைம் போனால் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். அதுக்கெலாம் பேமெண்ட்லாம் வாங்க மாட்டாங்க. இவங்ககிட்ட எவ்வளவோ குவாலிட்டியான குணம் இருக்குது. அந்த குவாலிட்டியான குணங்கள்லாம் விட்டுவிட்டு சும்மா திர்ஷா மேடம் விஜய் சார் கூடயே சேர்த்து வச்சு கான்ட்ரவர்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பைல்வான் ரங்கநாதன் சாராக இருக்கட்டும், சுஜித்ரா மேடமாக இருக்கட்டும், ஜூலி மேடமாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் விஜய் சாரை பற்றி எப்படி தெரியும்? ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற ஒரு பிரச்சனை. விஜய் சாரும் திர்ஷா மேடமும் ஒரு நண்பர்களாக இருக்கலாம். ஏங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்றதுக்காக அவங்களோடலாம் சேரக்கூடாது. என்னையும் அப்படி போட்டு என்னைய கூட அப்படி தான் பேசுகிறாங்க. காலையில் ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணேன் சார். எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கான். நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணல, ஒரு ஹார்டின் தான் போட்டு விட்டேன். உடனே இவருக்கு ஹார்டின் போட்டார் என்னமோ கொலை பண்ண குட்டுற மாதிரி போட்டாங்க. அட பாவீங்களா, அந்த பொண்ணு ஒரு ஹீரோயின். எனக்கு அவங்க போட்ட போஸ்ட்டு பிடிச்சிருக்கு. கீழே ஹார்டின் கமெண்ட் போட்டதுக்கு ஏய் இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமான்னு கீழே ஸ்கிரீன் என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா ஹார்ட் போட்டது. ஸோ சார் பொது வாழ்க்கைன்றது அவங்களும் சாதாரணமாக அவர் யார் கூடனா அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். திர்ஷா மேடமும் அவரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஓகேங்களா. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? கண்டிப்பாக நான் நல்லா தெரிஞ்சுக்காங்க சார். நிறைய யூடியூப் செயலிகள் பணம் கொடுத்து சில பேரை கூப்பிட்டு வந்து இவங்களை பற்றி தப்பாக பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து பேச வச்சு அதில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பேசுகிற நபர்கள் ஒன்று பிரபலியத்துக்காக பேசுகிறாங்க, இன்னொன்று பணத்துக்காக பேசுகிறாங்க ஓகேங்களா. இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு கலிகாலம். இப்போ உள்ள கலிகாலம் அப்படி தான். கடவுளுக்கு பயந்து நடக்கிறது, உண்மைக்கு பயந்து நடக்கிறது. ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கேனே. என்னை பற்றியே தெரியாமல் போட்டிருக்காங்களே 2 கல்யாணம் 3 கல்யாணம் டேட்டா தான் உங்களை என்னோடய வயசை பற்றி ப்ரூஃபோட நானே காமிச்சேன். ஏன் சார் 35 வயசா 45 வயசுன்னு போட்டிருக்காங்க. இப்படி சார் கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டு போனாங்க. அது வந்து ஒரு தப்பு கிடையாது இல்லையா? அவங்க சார் பொது வாழ்க்கை சார் பொது வாழ்க்கையில் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட்டு போகிறதுனால ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, அரசியல் தலைவர் அந்த மாதிரி சூழலில் தான் கேட்குறாங்க சார். அரசியல் வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் தலைவர்களே, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒருத்தவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியல் தலைவர் அது அவங்களோட சொந்த விஷயம், நம்ம ரொம்ப அதை பற்றி டீப்பாக போக வேணாம், அது அவங்களோட சொந்த விஷயம். அவங்க சுதந்திர இந்தியாவில் அவங்க எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் சார் ஒரு ஆஃபீஸ் டியூட்டி டைம்னா காலையில் 9 to 10 மணி இருக்குது. அவர் அரசியல் தலைவர்னால் அந்த அரசியல் மேடையில் மட்டும்தான் அவர் அரசியல் தலைவர். அவர் யாரையும் போய் ஏமாத்தலை. அவர் பிடிச்சிருந்து ஒரு சிலர்கிட்ட நட்பு வச்சுக்கிறாரு. அவங்களோட நிறைய பேர் அண்ணன் தங்கச்சி அப்படி அந்த அளவுக்கு தாய்மாமா அளவுக்கு பழகும் போது அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு அவங்க தம்பிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க பேசாமல் இருப்பாங்க. அதுதான் நிறைய பேர் கேள்வி இருக்காங்க சார். இதெல்லாம் இல்லை சார், அது தப்பு. பார்த்திபன் சார் பேசுனதெல்லாம் பெரிய தப்பு. அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் யாரையும் என்ன சார்
அதெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது சார், ஓகேங்களா? அவங்கவுங்க விஷயத்தில் அவங்களோட வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில் மேலே 1008 கிசுகிசுக்குகள் இருக்குது. அதையே சரி பண்ணாமல் அடுத்தவங்களோட லைஃப்பை, இப்போ பார்த்திபன் சார் இருக்காருன்னா அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையாக பேசுகிறோம்னே தேவையே கிடையாது, ஓகேங்களா? பேசுனது எப்படி பாருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுப்பா. யாரோட சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கும் ஹர்ட் பண்ணுறதுக்கும் உரிமை கிடையாது. எப்போ கல்யாணம் நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா, கூடிய சீக்கிரம் இதில் நடக்கும்னு நினைக்கிறேன். விட்டுட்டு வைக்கணும், அதுதான் கேட்குறேன். அதுக்காக நம்ம போய் டக்குன்னு இது பண்ணிட முடியாதம்மா. கடவுளாக பார்த்து எப்போ அமைக்கிறவரோ அப்போ அமைக்கிட்டோம். இஸ்ரேலுக்கு போரில் வந்து இந்த சிலிண்டர் வேலை வந்து தட்டுப்பாடு வைப்பிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சென்னையில் ஃபுல்லாக சிலிண்டர் போர் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக போர் வந்து பார்த்திங்கன்னா அவன் முடிவுக்கு வரணும். இதனால் விலைவாசி 2 நாடுகளுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டாக்கும். கண்டிப்பாக அது இருக்கக்கூடாது. ஸோ இதுக்காக நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிறோம். ஓகே, உங்களுக்கான கனவு நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டணும் சொன்னீங்களா? ஆமாம். நிறைய வாழ்த்துக்கள். ஃபைனலாக வந்து விஜய் பற்றி இன்னைக்கு பேசுறதுனால விஜய் ஒரு டைலாக் நோபடி கேன் ஸ்டார்ட் பண்ணி அது உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கண்டிப்பாக சார். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. சும்மா சிக்னேச்சர். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு திரையரங்குகளில் வடம் அப்படின்னு மாடுபிடி மஞ்சவரட்டு சம்மந்தப்பட்ட ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட ஒரு படத்துக்கு அந்த விழாவுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், அதோட ஸ்பெஷல் ஷோக்கு. ஸோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் டேட்டில் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசில் சவுண்டு இது எல்லாருக்கும் கிடைக்காது. தேட்டரில் வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் அதிக விசில் சவுண்டு கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. இது இறைவன் கொடுத்த வரோம். கண்டிப்பாக அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கிறோம்.